கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்க ஆமேன். ஆமேன். இந்த மாதத்திலே ஒரு இன்னொரு 5வது ஞாயிற்றுக்கிழமையை காண தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமேன். ஆண்டுடைய சுத்த கிருபை. இது ஒரு பரிசுத்த விசேஷித்த நித்திய மகிழ்ச்சியினார். ஆமேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12வது வார்த்தைக்கு திருப்புவோம். 1 கொரிந்தியர் 10:12வது வார்த்தை. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள். இப்படி இருந்தது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஆமென். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே நீங்க அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய விழுகையை பார்க்கிறோம், அழிவை பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது, ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் தேவனுடைய மகிமையை நேரடியாக கண்டும் அவர்கள் விழுந்து போனார்கள். அவங்க நினைத்தாங்க நாங்க நிக்கிறோம் நினைத்தாங்க, ஆனா அவர்கள் விழுந்து போனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு தூர போனாங்க. அவர்களிடத்துல எல்லாரின் மேலும் கர்த்தர் பிரியமா இருக்க இல்லை. அவர்களிடத்துல எல்லாரின் மேலும் தேவன் சந்தோஷமா இருக்க இல்லை. சபையை இந்த நாளிலும் தேவன் உன்னை குறித்து உண்மையில் சந்தோஷமா இருக்கிறாரா? கிறிஸ்தவ தலைவர்கள் மேல் அல்லது ஊழியக்காரர், நிர்வாகம், மூப்பர்மார், விசுவாசிகள் மேல் கர்த்தர் பிரியமாக சந்தோஷமாய் இருக்கிறாரா? விழுந்து போகிறவன் மேல் தேவன் பிரியமா இருக்க போவதில்லை. கேளுங்க, விழுந்து போகிறது சொல்லுகிறது ஒரு நிமிஷத்துல நடக்கிறது அல்ல. எனக்கு தெரிந்த என்னோடு நான் நினைக்கிறேன் 94வது ஆண்டு சபைக்கு வந்த ஒரு வியாபாரி, என்னோடாக சபைக்கு வந்த ஒரு வியாபாரி. அவர் ஞாயிற்றுக்கிழமை நேரம் ஆராதனைக்கு வர முடியாது. ஏனென்றால் காலையில கடை திறக்க வேண்டும். மாலை ஆராதனை 4 மணிக்கு இருக்கிறது. 4 மணிக்கு பிறகு அதிக பிசினஸ் போகும், காலையிலையும் போகும். எப்படியாவது மாதத்துக்கு ஒரு முறை திருவிருந்து ஆராதனைக்காவது வந்துடுவார். நான் என்ன காண்ட நேரம் சொல்வார், என்ன செய்வது, நான் என்ன செய்வது, வியாபாரத்தையும் பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை மூடுனா பெரிய லொஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு நிறைய சம்பாத்தியம் இருக்கு. இப்படியே சொல்லி சொல்லி ஒரு 7 வருஷம் கடத்திட்டு வந்தார். ஒரு நாள் அரசாங்கம் என்ன தெரியுமா செஞ்சது, போயா தினத்துல கடைகளை மூடன்ட்டார். சொல்லுங்க ஆமேன். ஆமேன். அவருக்கு மூடவும் விருப்பம் இல்லை. நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு வியாதி வந்துட்டு திங்கள்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அது செய்ய முடியாம போயிட்டு, அது பிறகு சொன்னா நான் ஆண்டவரை தேடாம விட்டுட்டேன்டாரு. அது பிறகு சொன்னா நான் மாதத்துக்கு ஒருக்கா சரி ஆண்டுடைய சமத்துல வாரன் என்றாரு. இப்ப அவர் பல மாதங்களாக வைத்தியசாலையில படுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு வைரஸ் உடம்பை தாக்கி விட்டது. அவரால் நடக்க முடியாது. அவர் படுத்துக்கொண்டே 9 மாசம் இருக்கணும்.
ඇවිදින්න බෑ. එයා මාස 9ක් නිදාගෙනම ඉන්නට ඕනේ. இப்ப அவர் வைத்தியசாலையில இருக்கிறார். දැන් එයා රෝහලේ ඉන්නවා. நல்லா இப்ப அவருக்கு விருப்பம் சேர்ச்சிக்கு வாரத்துக்கு. එයාට කැමති සභාවට ஒரு விழுக சொல்றது ஒரு நிமிஷத்துல வராது. වැටෙනවා කියන එක විනාඩියෙන් එන්නේ නැහැ. அப்பி வெட்டுனா நாங்கள் விழுந்தோம். விழுந்திருக்கிறோம், අපි වැටිලා விழுந்து கொண்டிருக்கிறோம், වැටීගෙන எச்சரிப்பில்லாம இருக்கிறோம், අවවාදයක් නැතුව අපි ඉන්නවා. உணராம இந்த ஓட்டத்தை ஓடுகிறோம். නැතුව මේ දිවි நன்றா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. இப்ப அவருக்கு ஒவ்வொரு கிழமையும் டாக்டர்கிட்ட கேட்கிறாரு, சேர்ச்சிக்கு போயிட்டு வாரேன்னு கேட்கிறாரு. දැන් එයා වෛද්‍යවරයාගෙන් ආනවා මම දැන් සභාවට ගිහින් එන්නම් කියලා. வியாபாரம் படுத்துட்டு, ඒ ව්‍යාපාරය එහෙම වැටිලා ගියා. வருமானம் படுத்துட்டு, එයාගේ අම්බ කිරීම නැත්නම් එයාගේ வெட்டுமை ආදායම වැටුප එහෙම වැටිලා என்ன செய்யறது? நான் சொல்ற நல்லா கவனிங்க. මම කියන දේ හොඳට අවුල්කම් දෙන්න. உலகத்துல நாங்க இருந்தாலும் கர்த்தர் எங்களை வேறு பிரித்து இருக்கிறார். ලෝකීය දෙවියන් වහන්සේ අපව වෙන් කර තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ஆண்டவருக்கு முதலிடம், ஆண்டுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம். දෙවියන් වහන්සේට පළමු ස්ථානය, දෙවියන් වහන්සේගේ දේට පළමු ස්ථානය දෙන්න. ஆமென். தேவனுக்கு முதலிடம், தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம். දෙවියන් වහන්සේගේ දේට ප්‍රථම ස්ථානය, දෙවියන් වහන්සේගේ දේවල් වලට කැමැත්ත දෙන්නට ඕනේ. அவர் சிக்கிட்டார். தேவனுக்கு முதலிடம், දෙවියන් වහන්සේට පළමු ස්ථානයයි, தேவ காரியத்துக்கு முக்கியத்துவம். දෙවියන් වහන්සේගේ කාර්යයට වැදගත්. වැදගත් තැන. ஆமென். ආමේන්. கையில் சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். தேவனுக்கு முதலிடம், දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථානයයි, தேவனுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம். දෙවියන් වහන්සේගේ කාර්යයට වැදගත්. கோடி கோடி கிடைச்சாலும் ஆண்டுடைய சமூகத்தை விட்டுடாத. කෝටි ගාණක් හම්බුණා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අතාරින්නට එපා. கோடி கோடி கிடைச்சாலும் ஆண்டுடைய சமூகத்தை விட்டுடாத. කෝටි ගාණක් හම්බුණා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අතාරින්නට. கோடி கிடைத்தாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க பழகுங்க. ඔබට කෝටි ගාණක් ඔබට හම්බුණා දෙවියන් වහන්සේට පළමු ස්ථානය දෙන්න පුරුදු. தேவனுடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்த பழகுங்க. දෙවියන් වහන්සේගේ දේට වැදගත් තැන දෙන්නට ඔබ පුරුදු වන්න. சொல்லுங்க ஆமென். ஆண்டவராலத்தான் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ තුලින් තමයි අපි ජීවතුන්වත් நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கிருபையே. විනාශ නොවී ඉන්න එක කරුණාවයි. நான் சொல்ற வார்த்தையை கவனிங்க. මම කියන වචනේට අවුල්කම් දෙන්න. பரிசுத்த பவுல் எச்சரிக்கையின் தீவிரத்தை காண்பிக்கிறார். සුදු පෞල්තුමා අවවාදයේ ඒ වැදගත්කම පෙන්වනවා. தீவிரம், அந்த எச்சரிப்பா இருக்கிறது எவ்வளவு அவசரம் என்பதை காண்பிக்கிறார். ඒ අවවාදව ඉන්න එක කොතරම් අදිස්සියද කියන එක පෙන්වනවා. அதுக்கு வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பிரயாணத்தை நினைப்பூட்டுகிறார். ඊශ්‍රායෙල් සෙනගගේ කාන්තාරේ ඒ ගමන ඒක පෙන්වලා දෙනවා. நன்றா கவனிங்க. තේරුම් ගන්න. எச்சரிக்கையின் தீவிரத்தை காண்பிக்கிறார். අවවාදයේ ඉක්මන් වීම පෙන්වනවා. அதற்காக இஸ்ரவேலுடைய வனாந்திர பிரயாணத்தை நினைங்கன்னு சொல்லுகிறார். නිසා ඊශ්‍රායෙල්ගේ කාන්තාර ගමන සීපත් කරලා බලන්න කියලා කියනවා. கர்த்தர் அவர்கள் பட்டினியாய் விடவில்லை. ස්වාමීන් වහන්සේ යාළව බඩගින්නේ අතාරින්න. ஆமென். தொழில் செய்துத்தான் நீ சம்பாதிக்கணும் என்று விட இல்லை. රැකියාව කළා ඔබ අම්බ කරන්න ඕනේ කියලා අතාරින්න. இப்ப நீங்க தொழில் செய்யறோம், தொழிலை செய். ඔබ රැකියාව කරනවා නම් රැකියාව කරන්න. பரிசுத்த பவுல் மாதிரி விசுவாசத்துல வாழ்ந்துராது. සුදු පෞල් වගේ අදිල්ලෙන් ජීවත් වෙන්න. தொழில் செய்யறவன் தொழிலை செய். රැකියාව කරන කෙනා රැකියාවක් කරන්න. ஆமென். ஆனா கடவுளுக்கு முதலிடம், கடவுளுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம். පළමුව දෙවියන් වහන්සේගේ දේට පළමු ස්ථානය දෙන්න. ඒ දෙවියන් වහන්සේ කාර්යයට වැදගත්. அவங்களோட உடுப்பு கூட பழசாக இல்லை. அவங்களோட යාළගේ ඇඳුම් පවා කිලුටුනේ නැහැ. அவங்களோட கால் கூட வீங்க இல்லை. යාළගේ කකුල් ඉදුමුනේ නැහැ. அவங்களோட செருப்பு தேய இல்லை. යාළගේ කකුල් පාවන් ගැ வனாந்திரத்துல தேவனுடைய மகிமையை கண்டு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. කාන්තාරේ දෙවියන් වහන්සේගේ මහිමය දැකලා ආශිර්වාදය ලබා. நான் கடந்த நாள்ல யாழ்ப்பாணம் போய் පෞගේ දවස්වල පාලකතුමා යාපනයේ ගියා. இரவு 8 மணிக்கு ஏறி අවසන් 8ට රාත්‍රී 8ට 3:30க்கு இறங்கும் போது වුණාමාට බයින எனக்கு கதிரையிலிருந்து எழும்ப முடியல. ෂීට් එකේ ඉඳන් නගිටින්න බෑ. அவ்வளவு நான் பாரம் இல்ல, මම බර නොවේ. கால் வீங்கிட்டு අයි නිසා මක්ලිසා ஒரே இடத்துல இப்படி கால் இப்படி வச்சிருந்தபடினால කකුල තබල තිබුණ නිසා எனக்கு எலும்பி நின்று இறங்க முடியல. නගිටලා මට බෑ ගන්න බැරි. என்னுடைய 2 செருப்பு கால்ல போட முடியல. මගේ සෙරප්පු දෙක කකුලේ දාගෙන என்ன ஒரே இடத்துல காலை வச்சிருந்தபடினால එකම ස්ථානයේ කකුල තබා තිබපු නිසා அது அப்படியே தான் கால் இருக்கணும். ඒම තමයි කකුල තිබෙන්නේ. அது அப்படியே சாயிறது, ඒම හේතු වෙනවා. அப்படியே விழுறது, ඊට පස්සේ ආයෙ திரும்ப இப்படியே விழுறது, திரும்ப இப்படியே சாயிறது, හේතු நேரத்தை பார்க்கறது. වෙලාව බලලා அதனால இந்த கால் வீங்கிட்டு දැන් කකුල செருப்பை கையில எடுத்து தான் நான் இறங்கினேன்.
அதுக்கு பிறகு பைக்கில் ஓடினோம். ඊට පස්සේ බයික් එකේ கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் ஓடினோம். කිලෝමීටර් 190ක් ගියා. ஓட தொடங்கினப்ப இன்னும் வீக்கம் அதிகமாகி வேதனை பெருகிட்டு. තවත් ඉදුමුම වැඩි වෙලා වේදනාව ඇති වුණා. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குதிரை ரதமும் இல்ல, ஜீப்பும் இல்ல, காரும் இல்ல, எஸ்யூவியும் இல்ல, பைக்கும் இல்ல, பைஸ்கலும் இல்லை. ඊශ්‍රායෙල් සෙනඟට අස්පකරාත් තිබ්බේ නැහැ, කාරාත් තිබ්බේ නැහැ, ඒ වගේම වාහන තිබ්බේ නැහැ ඒ කාලේ. ஒன்றும் இல்ல. කිසිම දෙයක් තිබ්බේ නැහැ. அவங்களோட கால் வீங்க தேவன் விட இல்லை. යාළගේ කකුල ඉදිමෙන්නට දෙවියන් වහන්සේ ඉඩ දුන්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். அவருடைய பராமரிப்பை உங்களுக்கு காண்பிக்கிறேன். උන්වහන්සේගේ குறைவில்லாம කිසිම අඩුපාඩුවක් නැතුව வியாதி வேதனை இல்லாம நடத்தினதை காண்பிக்கிறேன். ලෙඩ රෝගයක් නැතුව මඟ පෙන්වපු එක පෙන්වනවා. போஷிச்சது பராமரிப்பு, එයා කැම දුන්න එක, එයා දීපු ආරක්ෂාව, அக்கறை அக்கறை, உடுத்தி வித்தது, ඇඳුම් දීපු එක, தண்ணி கொடுத்தது, වතුර දීපු එක, வானத்தின் மண்ணாவை கொடுத்தது. ආසේ මන්නාව දීපු அவங்கள கத்தர் ஆசீர்வதிச்சார். දෙවියන් වහන්සේ ආයව ආශිර්වාද. அதிக நகை நிறைந்தவங்க, அவங்க එයාලා බොහෝ රත්තරන් වලින් පිරිච්ච, அதிக நகை நிறைஞ்சவங்க, බොහෝ රත්තරන් තිබ්බ உங்களை விட நகை நிறைஞ்சவங்க. ඔයාලට වඩා රත්තරන් அவ்வளவு நகை நிறைஞ்ச மக்கள், ඒ තරම් රත්තරන් වලින් පිරීලා ඉතිරි ගිය ஒரு குறைவும் இல்லாத மக்கள். අඩුපාඩුවක් නැති මොන ஆனால் அவர்கள் விழுந்து போனார்கள். ඒ අය වැටිලා ගියා. சபையே, நீ விழுந்திருக்கிறாயா? සභාව ඔබ වැටිලාද? நீ விழுந்து கொண்டிருக்கிறாயா? වැටිගෙන ඉන්නවද? கொஞ்சம் உன்னை ஆராய்ந்து பார். ඔබ විමසා බලන්න. முதலாவது ஒரு மனிதனுடைய விழுகைக்கு காரணம், පළමුව එක මිනිස්යාගේ වැටීමට හේතුව நன்றா கவனிங்க, හොඳට තේරුම් ගන්න. சுய மகிமை. එයාලගේ සුය මහිමය. அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ඒක මම පැහැදිලි කරලා දෙන්නම්. பெருமையின் ஆபத்து. උඩංගුකමේ අනතුරා. பெருமை பெருமை උඩංගුකම எங்க பிறந்த, කොහෙද ඔබ ඉපදුනේ? எங்க வளர்ந்த, කොහෙද ඔබ ඇදුනේ වැඩුනේ? யாருடைய கிருபையினால படிச்ச, ආගේ කරුණාවෙන් තුලින්ද ඔබ இப்ப நீ அறிவுள்ளவனா இருக்கிறது, அது பெருமைக்கு இல்ல, தேவ மகிமைக்கு. ඔබ දැන් නුවණක්කාරකමෙන් ඉන්නේ ඔබගේ උඩංගුකමට දෙවියන් වහන්සේගේ මහිමය. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். அவங்களுக்கு இருந்த சுய மகிமை தங்களை மகிமைப்படுத்தி வாழ்ந்தாங்க. එයාලගේ තිබු සුවේ මහිමේ එයාලව මහිමවත් කරගෙන උඩංගුකමෙන් ජීවත්. இதுல அடையாளம் என்ன தெரியுமா? ඒකේ සලකුණ කුමක්ද? அவங்க தனது சொந்த பாவத்தின் மீது வைக்கும் நம்பிக்கையாகும். එයාලගේ පෞද්ගලික පාපය තුල තියෙන විශ්වාසය. தங்கள் சொந்த பலத்தின் மேல் வைத்த பெருமை. තමන්ගේ පෞද්ගලික ශක්තිමත් තුල තිබු උඩංගුකම. எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், இப்ப எப்படி தேவன் எங்களை உயர்த்தி இருக்கிறார். අපි කොහෙද ඉන්නේ, කොයි ස්ථානේද හිටියේ, කොහෙද ඇඩුනේ වැඩුනේ, දැන් දෙවියන් වහන්සේ කොහොමද උසස්? உனக்குள்ள அந்த எண்ணம் இருக்கா? ඔබ තුල ඒ சித்திவிழி தீரம் உன் மனைவிக்குள்ள இருக்கா? ඔබගේ භාර්යාව තුල තියෙන, உன் வாலிப மகன் மகள் சின்ன பிள்ளைகளுக்குள்ள இருக்கா? ඔබගේ තරුණ තරුණියන් කුඩා දරුවන් තුල තියෙනවද? வயோதிபர்களுக்குள்ள இருக்கா? අනිමල් අයගාව තියෙනවද? நீ எங்க பிறந்திருந்தாலும், நீ யாரா இருந்தாலும், கடவுளுக்கு முன்பாக நீ ஒன்றுமே இல்லை. ඔබ කොහේ ඉපදුනත්, ඔබ කවුරු වුණත් දෙවියන් වහන්සේ තුලින් ඔබ කිසිවක්. அவங்க அந்த சுய மகிமையில வாழ்ந்தபடினால பெருமையின் ஆபத்துல கடந்தாங்க. සුය මහිමෙන් ජීවත් වෙච්ච ඉඳා ඒ උඩංගුකමේ අනතුරේ ඒගොල්ලෝ ඉන්නේ. கேளுங்க, சொந்த பலன் அவங்க. එයාලගේ පෞද්ගලික බලය. 1 கொரிந்தியர் 10:2 வாசிங்க. කොරින්ති 10:2 කියවන්න. அப்படியே வாசிங்க. எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கான. கேளுங்க, தேவன் அவர்களை இச்சிக்க நடத்த இல்ல, அவர்களுடைய பலன், அவருடைய விருப்பம், அவருடைய இச்சை. දෙවියන් වහන්සේ අයව ඇවිල්ලා තෘෂ්ණාවට මඟ පෙන්වුවේ නෑ. එයාලා තුල තිබු උඩංගුකමයි තෘෂ්ණාවයි. அவர் இருந்தானே நான் இருக்கேன், එයා මොකද්ද? මම ඉන්නවා, நான் நிக்கிறேன், මමත් ඊට நான் நடத்துவேன். මම
පසුරවනවා. எனக்கு முடியும். මට පුළුවන්. சில நேரம் சபையில உள்ளவன் தேவ சித்தம் செய்ய முடியாததுக்கு ஒன்று கணவன் காரணம் இல்ல, மனைவி காரணம் இல்ல, பிள்ளைகள் காரணம். සභාවේ ඉන්න කෙනෙකුට දේව කැමැත්ත කරන්න බැරි නම් හේතුව වෙලා ස්වාමි පුරුෂයා නැත්තම් භාර්යාව නැත්තම් දරුවා. நல்லா கவனிங்க. நான் 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 මමත්වය. ஆண்டவருடைய சித்தம் செய்ய முடியாதவன் கணவன் காரணமா இருப்பான், அல்ல மனைவி காரணமா இருப்பான், பிள்ளைகள் காரணமா இருப்பாங்க. මාසක කැමැත්ත කරන්න බැරි මනුස්සයාට හේතුව නම් එක්ක ස්වාමි පුරුෂයා එක්ක භාර්යාව නැත්තම් දරුවා. ஏன் போன கிழமை தானே சேர்ச்சிக்கு போனேன். නිසා ගේ සතියේ සභාවට ගියේ. 5 கிழமையும் போகணுமா? සති පාම යන්න ඕනේද? ஏன் நேரத்தோடையும் போகணுமா? උදෑසනම නගිටින්න ඕනේද? நேரத்தோடும் போகணுமா? උදෑසනම යන්නම ඕනේද? ஆண்டவருக்கு இதை செய்யணுமா? දෙවියන් වහන්සේට මේ දේ කරන්න ඕනේද? எச்சரிக்கையா இருங்க. අවවාදයෙන් ඉන්න. அழிவு வாசல்ல இருக்கும், විනාශයේ දොරටුව ගාව. அசைவு வாசல்ல இருக்கும், ඒ සෙලවීම දොරටුව ගාව. கண்ணீர் வாசல்ல இருக்கும், ඒ වතුර මිදුල ගාව තිබේ. கந்துளு සමාවෙන්න කඳුළු ඔබගේ මිදුල ගාව. வாசல்ல இருக்கும். ඔබගේ මිදුල ගාව තිබේ. நீ நன்மை செய்யலாட்டி பாவம் உன் வாசல்ல படுத்திருக்கும். ඔබ යාපත කරේ නැත්නම් ඔබ දොරටුවේ ඉස්සරහා පාපේ නිදාගන්න. நீ யாரா இருந்தாலும், කවුරු වුණා எப்படிப்பட்டதா இருந்தாலும், වුණා. நன்றா கவனி, හොඳට තේරුම් தேவனுக்கு சமமாக எங்களை வைக்க முடியாது. දෙවියන් වහන්සේට සමානව අපව තබන්නට බෑ. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆபிரகாமுடைய அப்பா தேராக உயிரோடு இருக்கக்குள்ள தான் ஆபிரகாம கத்தர் அழைச்சார். ආබ්‍රහාම්ගේ ஆபிரகாம் நேமே ஆபிராம். ආබිරාම්ගේ පියා තේරාගු උයිරෝඩ. උතුම් අතර ඉන්න විට තමයි ආබ්‍රහාම දෙවියන් වහන්සේ அழைச்சாரு. කැඳවුවා. அவன் மரிச்ச பின்பு தான் போனான். ඔව් මිය ගියයි පස්සේ තමයි இன்றைக்கு இடரல் உண்டாக்குற சுய மகிமையில கிடக்கிற உலக பெருமையில இருக்கிற தகப்பனே, தாயே, வாலிப பெண்ணே, வாலிப பிள்ளையே, சிறு பிள்ளைகளை எச்சரிக்கை, ගැටලු ඇති කරන තරුණ තරුණියන් දෙමෝපියන් ඔබට අවවාදයයි. எச்சரிக்கை, ඔබට අවවාදයයි. எச்சரிக்கை. ඔබට අවවාදයයි. சுய மகிமை அந்த பெருமையின் ஆபத்து அழிவை கொண்டு வரும். සුය මගිමේ ඒ ඔබගේ උඩඟුකම ඔබට විනාශයක් ගෙනේවි. இச்சிக்கவும் இச்சைக்கும் ஒத்து போற நீங்க, තෘෂ්ණාවට එකඟ වෙන ඔබ, ஒத்து போகிற தகப்பன், தாய், வாலிபர்கள் එකඟ වෙන පියවරු මව්වරු තරුණ තරුණියන් விளிம்பு, அழிவின் விளிம்புல இருக்கிறீங்க. විනාශයේ අන්තිම මොහොතේ ඔබ ඉන්නේ. இன்றைக்கு கிருபையினால ஜீவன் கூட்டப்பட்டிருக்கிறது. කරුණාවෙන් ඔබේ ජීවනයේ වැඩි වුණා. சொல்லுங்க ஆமென். 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 ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமா இருக்காதீங்க. දෙවියන් වහන්සේගේ සැලසුමට විරුද්ධ වන්නට, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமா இருக்காதீங்க. කැමැත්තට විරුද්ධ වන්නට, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட விரோதமா இருக்காதீங்க. දෙවියන් වහන්සේගේ නාමයේ මහිමයට ඔබ විරුද්ධ உங்களோட சுய மகிமை, உங்களோட சுய கௌரவம் உங்களோட அழிவுல வச்சிருக்கு. ඔබගේ සුවේ මහිමය සහ ඔබගේ ගෞරවය ඔබව අනතුරේ නැත්නම් විනාශයට இந்த பூமியில கணவனா, மனைவியா, வாலிப பெண்ணா, வாலிப ஆனா, சிறு பிள்ளையா, கத்தருக்கு மகிமை செலுத்துகிறதா இருந்தா அவங்களோட ஐக்கியப்படு. මේ පොළොවේ ඇවිල්ලා ස්වාමි පුරුෂයා භාර්යාව දරුවන් තරුණ තරුණියා ඔබ මහිමේ දෙනවන එක්සිට් වන්න. கத்தருக்காக அவங்க நிக்கிறாங்கன்னா நீ அவங்களுக்காக நில். ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් කෙනෙක් ඉන්නවනම් එයාත් එක්ක ඔබ ඉන්න. உலகத்துக்காண்டா அதுக்கு ஓகே. ලෝකේ පැත්තේ නම් මේකට හරි. தேவனுடைய காரியம்னா நோ දෙවියන් වහන්සේ කාර්යය දෙකට බෑ. நோ இல்ல, නෑ. அதா இதா அப்படியா. உனக்குள்ள நீ என்னத்தை வளர்த்திருக்கிற, உன் மனைவிக்குள்ள என்னத்தை வளர்த்திருக்கிற, உன் பிள்ளைகளுக்குள்ள என்னத்தை வளர்த்திருக்கிற பெருமையை ඔබ තුල ඔබගේ භාර්යාව තුල ඔබගේ දරුවන් තුල මොකක්ද ඔබ වපුරලා තියෙන උඩඟුකම. நன்றா கேளுங்க, හොඳට තේරුම් ගන්න. நன்றா கவனிங்க. අවධානය යොමු. பெருமையை வளர்த்திருக்கிற, ඔබ උඩඟුකම තමයි වැපුරුවේ. பெருமையை உடுத்தி வச்சிருக்கிற, உடுத்தி கொண்டிருக்கிற. උඩඟුකම ඔබ අන්දවලා තියෙනවා, ඇඳගෙන ඉන්නවා. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். උඩඟුකම ඉන්න කෙනාට උන්වහන්සේ විරුද්ධව பெருமை உள்ளவனுக்கு சடுதியில நாசம். උඩඟුකම ඉන්න මිනිස්යාට එක මොහොතේ විනාශ. ஏண்டா சபைக்கு கத்தர் யாருன்னு தெரியும். අග්නිසාද සභාවට දන්නවා ස්වාමින් වහන්සේ කවුද කියලා. சொல்லுங்க ஆமென். ஆமென். நீதிமானுக்கு கத்தர் யாருன்னு தெரியும். මිනිස්යාට දන්නවා ස්වාමින් වහන්සේ කවුද කියලා. நம்முடைய கத்தர் ஒருவரே பரிசுத்தர். අපේ ස්වාමින් වහන්සේ පමණයි සුද්ධ වූ දෙවියන්. கேளுங்க, ஏசாயா தீர்க்கதரிசி, ඒසය අනාගත වක්තුවරයා. அவன் ஒரு தீர்க்கதரிசி. එයා අනාගත වක්තු. ராஜாக்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான், එයා
පේරිතවරයෙක් අනාගත වාක්‍ය කියනවා. அவன் ஒரு லோயர் மாதிரி. එයා එක ලෝය කෙනෙක් அதாவது ராஜாக்களுக்கு நியாயம் சொல்லுகிற ஒரு மனுஷன். වරුන්ට නීතිය කියන මිනිස්සෙක්. கேட்டுக்கொள்ளுங்க, ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி. අනාගත වාක්‍ය ராஜாக்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னா, වරුන්ට අනාගත முழு உலகத்துக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னா, அவன் அந்த ராஜாக்கள் அதிகாரி அதிபதிகளை நியாயத்துல நடத்துற ஒரு மனுஷன். රජවරු ඒ වගේ මාධිපති ඉන්න අයව ධර්මිෂ්ඨ නීතියෙන් හසුරවන මනුස්සයෙක්. ஒரு நீதிபதியா இருக்கலாம், உதாரணம் சொல்ல அவர் நீதிபதின்னு சொல்ல நீதிபதியா இருக்கலாம், அல்லது ஒரு இவரா இருக்கலாம், උදාහරණයක් හැටියට வழக்கறிஞரா இருக்கலாம், උදාහරණයක් හැටියට කියන නීතිඥ කෙනෙක් වෙන්නට පුළුවන්. அப்படி இருக்கலாம். එහෙම ඉන්නට පුළුවන්. அவனே சொல்றான், நான் அசுத்த உதடுள்ளவன். යාම කියනවා මං අසුත්ත තොල් கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி உற்சாகமாய் தட்டுங்க, உற்சாகமாய் தட்டு. நான் அசுத்த உதடுள்ளவன். අසුත්ත තොල්පත් තියෙන කෙනෙක් கொஞ்சம் அங்க இங்கேயும் திரும்பி பார்க்கறான். අරේ මේ ඇරිලා බලනවා. அசுத்த உதடுள்ள மக்கள் மத்தியில நான் வாழ்றேங்கிறான். අසුත්ත තොල්පත් තියෙන සෙනඟ අතරේ මං ජීවත් වෙන්නේ කියලා. ஆமென். ආමේන්. உண்ட பெருமை உன்னை எங்கேயோ கொண்டு போகும். ඔබගේ උඩංගුකම ඔබ කොහේදෝ ගෙනියනවා. உதவ சித்த செய்ய உன்னை விடாது. දෙවියන් වහන්සේ කැමැත්ත කරන්න ඔබට ඉඩ දෙන්න. நன்றா கவனி, හොඳට තේරුම් ගන්න. பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நின்றுக்கிறார். උඩංගුකමේ ඉන්න කෙනාට ස්වාමීන් වහන්සේ විරුද්ධව සිටිනවා. உனக்கு மகிமையை தேர்றதுக்காக உன்னை ரட்சிக்க இல்ல, தேவனுக்கு மகிமை உண்டாக ரட்சித்திருக்கிறார். මහිමේ සොයන්න නෙවෙයි ඔබ ගලව ගත්තේ දෙවියන් වහන්සේට මහිමේ සොයන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். இது முதலாவது குறிப்பு. මේක පළවෙනි කාරණය. ரெண்டாவது, දෙවෙනි කාරණය. எங்கட விழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? මේ වැටීමට හේතුව இஸ்ரவேல் ஜனத்துடைய விழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? ඊශ්‍රායල්ගේ සෙනගගේ වැටීමට කාරණේ කුමක්ද? கேளுங்க, ආන්න விழிப்புணர்வு இல்லை. එයාලට விழிப்புணர்வு. இப்ப சுனாமி வரப்போகுதுன்னு அறிவிக்கிறாங்க. සුනාමි එනවයි කියලා දැනුම් දෙනවා. எல்லாரும் போய் கடல்ல போய் நீந்தி கொண்டிருப்பாங்களா? මොමගින් මූදේ පීනගෙන ඉන්නවද? நானவாது නානවද? சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கடற்கரையில உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருப்போமா? අරන් ගිහිල්ලා මූදායිනේ වාඩි වෙලා කනවද? இதுதான் விழிப்புணர்வு. ඒක තමයි එයාලට තේරුමක් නැහැ. பிள்ளை விழித்து, அதாவது அதை குறிச்ச கவனம் வேணும். ඒ ගැන එයාට கவனம் வேணும். பரிசமே එයාලා පරිස්සම් වෙන්නට ඕනේ. சொல்லுங்க ஆமென். அவவாத பரிசமே சொல்லுங்க ஆமென். වෙන්නට ඕනේ. ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த எங்கட குரோவைலில் கடல் இருக்கிறது. මේ ක්‍රෝයිලන් බීච් මූද තිබෙනවා. சுனாமியில் அந்த பகுதி பாதிக்கப்பட்டது. සුනාමියේ ඒ ප්‍රදේශයේ බාධාවට ලක් වුණා. அதுக்கு மாக்கொண்டு போட்டிருக்கிறாங்க. එයාලා මාක් එකක් දාලා அரசாங்கத்தால் ஒரு அடையாளம் போட்டிருக்காங்க. රජයෙන් එක සලකුණක් දාලා තිබෙනවා. என்ன தெரியுமா? මොනවද දන්නවද? தண்ணி வார மாதிரி இருக்கு. වතුර එනවා වගේ மக்கள் தண்ணி பக்கம் ஓடக்கூடாது, தண்ணிக்கு எதிர்த்து ஓடணும். වතුර පැත්ත සෙනඟ දුවන්න ඕන, වතුරට විරුද්ධ පැත්තේ அப்ப දුවන්න. அறிவிக்கிறாங்க, சுனாமி தெனுவத்துக்க சுனாமி பேரலை இருக்குது, நீங்க கவனம் எப்போ ஆயத்தமா இருங்க. සුනාමි රැල්ලක් එන්න යනවා. ඔබ දැනුවත් වෙන්න සූදානම් වෙලා ඉන්න. இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன சொல்லுங்க பாப்போம். ඔබේ තියෙන ප්‍රශ්නය කුමක්ද? நான் ஜெபம் பண்றேன், මම යාඥා நான் வேதம் வாசிக்கிறேன், මම බයිබලේ நான் செய்யாத ஊழியமா? මම කරන්නේ නැති සේවයක්ද? நான் எங்க இருந்தாலும் கடவுள் என்னோட இருக்கார். මම කොහේ ගියා ස්වාමීන් වහන්සේ මා එක්ක. நல்லா கேளுங்க, හොඳට තේරුම් எங்க கடவுள் என்னோட இருக்கார். ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේ எனக்கு எல்லாம் தெரியும். මට හැමදේම எனக்கு சபை முக்கியம் இல்ல, මට සභාව වැදගත්. வேதம் முக்கியம் இல்ல, මට වචනේ எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார். දෙවියන් වහන්සේ මට මතක් කරා. எங்கட விழிப்புணர்வு குறையும் போது எங்களுக்கு சறுக்குறோம். අපේ දැනුවත්කම නැති වෙද්දී අපි වැටෙනවා. பாசி படிஞ்ச இடத்துல காலை வச்சா வழுக்கி விழுவோம். ඒ පාසන් තිබුණු ස්ථානයක අපි කකුල තිබ්බොත් ලෙස්සලා වැටෙනවා. நான் ஏற்கனவே ஒரு கதை இல்ல, நிஜமான ஒரு காரியத்தை சொன்னேன். ඇත්ත දෙයක් මම කලින් කියලා තිබෙනවා. ஒரு வெள்ளை உடுத்துகிற சபைக்கு போற ஒரு ஐயா, සුදු අඳින සභාවට යන තාත්තා කෙනෙක්. முழு வெள்ளை உடுத்துற சபைக்கு போறவர். සම්පූර්ණ සුදු අඳින සභාවට යන. அவங்கள மாதிரி அவர் எந்த சபையுடைய ஐக்கியத்துக்கும் வரமாட்டார். එයා වෙන කිසිම සභාවක එක්සිට්භාවයට එන්නේ නැහැ. நான் சொல்றத அவங்கள மாதிரி එයාලා වගේ இவரும் எந்த ஐக்கியத்துக்கும் வரமாட்டார். එයාලා කිසිම රැස්වීමකට එන්නේ නැහැ. அவங்க வந்து ஜெபிக்க தான் இவர் நிற்பாரு. එයාලා ඇවිල්ලා යාඥා කරන විට පමණයි මෙයා ඉන්නේ. அவங்களோட மரண வீடுண்டா நிற்பார், அடுத்த மரண வீடுண்டா தூர நிற்பார். එයාලගේ
මරණ කියන්න මෙයා ලංව සිටිනවා වෙන මරණ කියන්න ඈතව ඉන්නවා. தன்னை பிரிச்சே காட்டுவார். එයාලා වෙන් කරලම එයා පෙන්වනවා එයා. கேளுங்க, அவர் என்ன தெரியுமா சொன்னார்? එයා මොනවද දන්නවද කිව්වා? ஒரு முறை நற்செய்தி சொல்ல போயிருந்தார். එක සැරයක් සුභාරංචිය කියන්නේ அதுவும் இந்த தொட்டலங்க மார்க்கெட்டுக்குள்ள. මේ තොටලංග මාකට් එක அங்க எல்லா குப்பையும் இருக்கு. හැම කුණු ගොඩක්ම තිබෙනවා. அப்ப கல்லு கடைக்கு போனார் சுவிசேஷம் சொல்ல. එයා රා කඩේට ගියා සුභාරංචිය කියන්නේ. அவர் நல்லா பாடுவார். එයා හොඳට ගායනා කරා. அவர் சாரோனின் ரோஜாவேன்னு ஒரு பாட்டை பாடினார். ආරොන්ගේ රෝජා කියන ගීතිකාව ගායනා කරා. கல்லு குடிச்சவன் தலையோடு விடிய ஆட்டுனா. අරක්කු බීපු කෙනා ඔළුව இவர் கல்லு இவர் கல்லு குடிச்சதில்லை. அதுதான் රා බීපු කෙනා ඔළුව හොඳට මනනවා. கேட்டு தலையை அசைச்சார். ඔළුව වැනුවා. அவனுக்கு நல்ல பாடலா இருக்கு. එයාට හොඳ ගීතිකාව. அப்படியே அவன் குடிச்ச கப்பை இவட வாயில வச்சான். එයා බීපු කප් එක මෙයාගේ මුඛේ තිබ්බා. கொஞ்சம் குடிங்க ஐயா. ටිකක් බොන්න. නෑ නෑ. நான் போங்க ஐயா, அப்பதானே நாங்க சேர்ச்சுக்கு வருவோம். ඒ විතරනේ අපි චේච් එකට එන්නේ. இவருக்கு அப்பதான் தெளிவு வந்துச்சு. එතකොට තමයි මෙයාට அடே இவங்களோட குடிச்சா இவங்களையும் சேர்ச்சுக்கு கொண்டு போலாமே. කිව්වොත් මෙයාලවත් සභාවට ගෙනියන්න. அங்கால ஒருத்தன் கையை பிடிச்சா இங்கால ஒருத்தன் கையை பிடிச்சா පැත්තෙන් දෙන්න අත් දෙක අල්ලලා. அப்படியே வாயில வச்சான். ඊට පස්සේ ඒම මුඛේ තිබ්බා. கொஞ்சம் எடுத்தாரு. ටිකක් බිව්වා. அவர் சொன்னா இது ஒரிஜினல் இல்லைன்றார். මේක ඔරිජිනල් නෙවෙයි. யாரு சொன்னா 47 வருஷ விசுவாசி අවුරුදු 48ක් ඇදහිල්ලෙන් හිටපු මිනිස්සෙක්. நற்செய்தி சொன்ன போனவர் இது ஒரிஜினல் இல்ல. நான் இப்ப ஒரு 7-10 வருஷத்தை குடிக்கும் நீர்க்குழம்புல ஒரிஜினல் குடிச்சிருக்கேன். எப்படி අවුරුදු 10කට 15කට කලින් මේ ගොම්මෙන් ඔරිජිනල් එක யாழ்ப்பாணம் போன பனை மரத்துல இருந்தே குடிச்சிருக்கேன். අපනේ ගියොත් තල් ගහේ ඉඳන් சபைக்கு போனவர், සභාවට சபைக்கு போறவர், සභාවට යන්නේ அவங்க குடிக்க கொடுத்துட்டாங்க. යාලා බොන්නේ இப்ப கா போத்தல் குடிச்சாரு, කාලා බිව්වා. பொரிச்ச மஞ்சக்காய் சாப்பிட்டாரு, බැලපු මඤ්ඤොක්ක කෑවා. பொரிச்ச கொச்சிக்காய் சாப்பிட்டாரு. බැලපු මිරිස් කෑවා. அப்படியே உட்கார வச்சாங்க. ඊට පස්සේ ඒම වාඩි. அவர் ஒரு பாட்டை பாடினாரு, එයා ගීතිකාවක් கல்லு கடையில் உள்ளவன் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமாண்டு. கல்லு கல்லு தெரியாதா? கல் ගල් எல்லாமே மாணிக்க கல்லா மாறு. මොහොම මැණික් ගලක් වෙන්නේ නැහැ. இவர் பாடினாரு, එයා ගායනා இவர் ஒரு பாட்டை எடுத்து விட்டாரு. ගීතිකාව இப்போ 1.5 போத்தல் இவர் அடிச்சிட்டாரு. බෝතල් එකමාරක් මෙයා බිව්වා. வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. ගෙදරටත් කිව්වා. மகன்மார் என்ன செஞ்சா அவரை கூட்டிட்டு வந்து ஏழாதவரை ஆட்டை கொண்டு இறக்கியாச்சு. පුතාලා මොනවද කරේ? බැරි කෙනාව ත්‍රිවිල කෙනා மனுஷிட்ட சொன்னாரு 15 பேர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னோட வருவாங்க. 15 දෙනෙක් එන ඉරිදා මාත් එක්ක එනවා. 15 பேரும் வரையில தொடர்ந்து அவர் சேச்சும் இல்ல, கல்லுத்தான் இப்ப குடிச்சு கொண்டிருக்காரு. එයා 15 දෙනෙක් ආවෙත් නැහැ. චර්ච් එකට එන්නේ නැහැ. அவர் சொல்றாரு வந்து நாங்க இயேசு பாதாளத்துக்கு போன மாதிரி நாங்க கல்லு கடைக்கு போகணும், சாராய கடைக்கு போகணும், அப்பதான் இவங்களை கடவுள்களை நடத்தலாம். ස්වාමීන් පාතාලයට ගියා වගේ අපි අරක්කු කඩවල වලට සහ ගල් කඩවල වලට යන්න ඕනේ. ඒකවල තමයි මෙයාලව බේරගන්න. அவர் சொல்றாரு கச்சால் ஃபென்டா குடிச்சா தான் இன்னும் பலனா இருக்குங்கிறார். කචල් පැන්ටා බිව්වොත් තමයි ශක්තිමත්. கச்சால் ஃபெட்டாண்டா கசிப்பு, කචල් පැන්ටා කියන්නේ කසිප්පු. கசிப்பு கசிப்பு කසිප්පු. கடைசியில் அங்கத்தாங்க வாரது. දැන් ඒකෙන් තමයි එන්නේ. இரும்பு, යකඩ, ஓனாய், කටුස්සා, பள்ளி ඌනා எல்லாம் போட்ட பல வகைத்தான் அந்த கச்சால் ஃபென்டா. දෙයක්ම දාපු එකක් තමයි කචල් පැන්ටා. நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. இன்றைக்கு விழிப்புணர்வு சபையில உள்ளவனுக்கு இல்ல. අද அவ අවධානය அவதான දැනුමත්කමත් සභාවට නැහැ. அவதானம் இல்ல, அவதானம் இல்ல. අවධානයක් නැහැ. இந்த இந்த அவதானம் குறைய குறைய මේ අවධානය අඩු වෙන්න என்ன நடக்குது தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து கொண்டிருக்கிறோம். මොනවද සිද්ධ වෙන්නේ? ටිකෙන් ටික වැටෙනවා. நான் யாழ்ப்பாணம் போனேன். පාලතුමා යාපනයට ගියා. படிப்பறிவில்லாத ஒரு பகுதி. ඉගැන්වීම් නැත්තම් ඉගැන්වීම් නැති එක இப்போ ஒரு கதிரை, மன்னிச்சுக்கொள்ளுங்க, ஒரு கதிரையில உட்கார சொன்னாங்க. පුටුවක වාඩි වෙන්න කිව්වා. மகன் ஏறின அவ்வளவு மண்ணும் கதிரையில இருக்கு. පුතා නැගපු ඒ කකුලේ වැලි ඔක්කොම அந்த அதையாவது தட்டி தருவோம் இல்லை. ඒක පියදාව දමු කියන එක. இருங்க இருங்க பாஸ்டர், இருங்க இருங்க இருங்கன்னு தள்ளுறா, இருக்க வைக்கிறாங்க. පාලතුමා වාඩි වෙලා තල්ලු කරා. பாஸ்டருக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் எடுத்து வாங்குறாங்க. පාලතුමාට මොකක් හරි බීම ගියා. நான் சொன்னேன் கூழ் குடிக்கிறது இல்லைன்னு. කූල් බොන්නේ නැහැ. அப்ப பாஸ்டருக்கு டக்குனு டீயை போடுங்க. நான் පාලතුමා ටී එකක් දාන්න. கப் எடுத்த ඒ කප් එක ගත්තා. கப் மணக்குது. ඒකේ ගඳයි කප් එක. என்ன செய்யறது? මොකක්ද කරන්නේ? பாஸ்டர் தவறாக சொன்னார், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබ
ආශිර්වාද කරනවා කියලා පාස්ටර්. பாஸ்டர் தவறாக சொல்ற உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. තවරාජ කියනවා ඔබ ආශිර්වාද. மகன் திண்ட பாதி பிஸ்கட்டை கொண்டு என்ன தாராங்க தின்னண்டு. පුතා කාපු බිස්කට් එකේ ඉතුරු කෑල්ල ගෙනව දෙනවා කන්න කියලා. அது ஒரு கிழமையில பள்ளி நக்குனதா என்ன நடந்ததான்னு தெரியாத பிஸ்கட் அந்த காத்து போன பிஸ்கட். මූණා ලේව කෑවද ඒකම උලන් ගෙවු බිස්කට් එක. பாஸ்டர் சாப்பிடுங்க பாஸ்டர் பாஸ்டர் கொடுங்க. இப்ப எனக்கு நெஞ்சும் அடிக்குது மணக்குது என்ன செய்யறது. தவராஜா இப்படி என்கிறார். ගඳක් දානවා තවරාජ පාස්ටර් මේව තට්ටු කරනවා. ஆக்கள் உங்களை பாஸ்டர்னு கனம் பண்ணி தாராங்க. පාස්ටර් කියලා ඔබ ගෞරවයට ලක් කරලා මේ දේ දෙනවා. நான் இப்போ உன்னோட முகத்துக்கு தான் வரேன். මම මූණට තමයි அவர் கட 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 அடிச்சிட்டாரு. එයා ඉන්නට බීලා ගන්නවා. எனக்கு கஷ்டமா இருக்கு. ඒක අමාරු. என்ன செய்ய මොකද්ද කරන්නේ? குடிக்கிறேன். මම බොනවා. குடிச்சிட்டு நான் சொன்ன கொஞ்சம் வெளியே போயிட்டு வாரு. මම බීලා ටිකක් එළියට ගිහින් ඉන්න. பனை மரத்துக்கு கீழே எடுத்தாச்சு. එහෙම කල්ගාක් යනවා. அப்படியே சளியும் சேர்ந்து வந்துட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். එහෙම මට තිබු செம සේවත් එළියට ආවා. அவர் சளி தெரியாத மனுஷன் வந்துட்டு திரும்ப உள்ளுக்கு போனேன். ආය අතුලට ගියා. பாஸ்டர் நீங்க இருந்தீங்கன்னா சமைச்சே தருவேன் நான். මාසොබ ඉතියා මුයලා දෙනවා. நான் சொன்ன ஃபாஸ்டிங். කිව්වා මම පාස් அப்ப நீங்க பிஸ்கட் சாப்பிட்டீங்க මම නිනාන බිස්කට් කෑවේ. மாட்டணுமா? දැන් කටළු நான் சொன்ன நீங்க தந்தபடினால ඔයාලා දීපු ඉන්න. அது இப்போ ஓகே கேளுங்க. அவங்கள்ட்ட கண்ட இறுதிய உண்மையை உங்களுக்கு சொல்றேன். එයාලා දැකපු අදවතේ සැබෑකම அவங்களுக்கு ஒரு மரண வீட்டு கருமாதி அளவு சாப்பாடு. එයාලා මරණ ගෙදරක කෑමක් නැත්තම් එයාලගේ சாப்பாடுன்னு சொல்லுங்க. நாங்கண்டா பாஞ்சி போவோம் අපි එයා පැනලා යනවා. பெனல எனவா சாப்பாடு කෑමනේ. அங்க போவ ඒ යද්දී அவங்க போக இல்லை. එයාලා ගියේ නැහැ. அவங்க சொன்னாங்க එයාලා කිව්වා எங்கட தவராஜா பாச சொல்லி இருக்கிறார் අපේ තවරාජා පාස කියලා කියනවා. படைச்சது சாப்பிடக்கூடாது. ඒ පූජා කරපු දේ කන්නට இன்னொன்றுக்கு படைச்சது இன்னொன்றுக்கு மகிமை செலுத்துன்னு சாப்பிடக்கூடாது. තවත් දෙයකට පූජා කරපු දෙයක් කන්නට හොඳයි. அதனால இன்றைக்கு போகாம நாளைக்கு ඒ போறோம். නිසා අද යන්නේ නැහැ ඊට යනවා. ஆமேன். ආමේන්. கைசுங்க ஆமேன். ආමේන්. அறிஞ்ச சத்தியத்துல உண்மையா இருக்க பழகுங்க. දැනගත්තු සත්‍යතාවයෙන් සැබෑවෙන් ඉන්න. படிப்பறிவு இல்ல, එයාලට ඉගෙන ගැනීම කිසි නුවණ அவங்களோட கலாச்சார வித்தியாசம். එයාලගේ සංස්කෘතිය වෙනස්. நல்லா கேளுங்க. උදට ආන්න பாருங்க பாஸ்டர், බලන්න පාස්. என் கணவர் 2 பிரஸ் எடுத்து பல்லு திட்டுறாரு. ස්වාමීන් වහන්සේ මාගේ ස්වාමි පුරුෂයා මාගේ බ්‍රෂ් එකට කට அவரு ஏசேச அதத்தை எடுத்து தீட்டுறாரா. වයින්ඩ ඒ දේ තමයි යා කරන්නේ. ஆனா அறிஞ்ச சத்தியத்துக்கு உண்மையா இருக்கிறாங்க. නමුත් දැනගත්තු සත්‍යතාවය எங்களுக்கு நிறைய தெரியும், எங்களுக்கு நிறைய தெரியும், அறிவு இருக்கு எங்களுக்கு. අපිට බොහෝ දේවල් දන්නවා අපිට නුවණ நாங்க டவுன்ல இருக்கிறோம், අපි ටවුන් එකේ நாங்கள் லேட்டஸ்டா இருக்கிறோம், අපි ලේටස්ට් එකේ எங்களுக்கு எல்லா லேட்டஸ்டும் தெரியும். හැම ලේටස්ට් ஆனா நாங்கள் விழுந்து போயிருக்கோம். නමුත් අපි වැටිලා ගිහින් நன்றா கேளுங்க. උදට ආන්න சத்தியத்தை அறிந்த நீ சத்தியம் உன்னை விடுதலையாக்கி இருக்க வேண்டும், சத்தியத்துக்காக நின்றிருக்க வேண்டும். ඔබ සත්‍යතාවය දැනගත්තු ඔබ සත්‍යතාවය ඔබට නිදහස දීලා දෙන්න යුතුයි. මක්නිසාද ඔබ සත්‍යතාවයෙන් ඉන්න. தவராஜா பாஸ்டர் விடியத்தான் நாம் போகணும் புத்தகம், அவரை நான் அனுப்பிவிட்டேன். පාලකතුමා තමයි පුත්තලමට යන්න ඕනේ. නමුත් තවරාජ පාස්තරෝ அவரை அனுப்பிவிட்டேன். එයාවම යවුවා. அவருக்கு கோல் வந்திருக்கு. එයාට කෝල් එකක් அடுத்த கிழமை பாஸ்டர் வந்தா எங்களோட வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ඉන්නා වූ සතිය පාලකතුමා ආවොත් ඊගාව පාර කෑමට එක්ක அந்த பிஸ்கட்டும் டீயும் தந்தாங்களே கப் மணத்தோட, அடுத்த கிழமை பாஸ்டரும் சாப்பாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. අර ගඳ ගාන බීමයි බිස්කට්ුයි දීපු ඒ ගෙදරට එක්කන් ඉන්න කිව්වා කෑමට. அப்ப நான் சொன்ன அதை பார்த்துக்கொள்வோம். බලාගමු කියලා. நல்லா கேளுங்க. හොඳට ආන්න. காலம் பொல்லாதது. කාලේ නපුරුයි. இது 2வது මේ දෙවෙනි ஒரு சின்ன காரியம். පොඩි දෙයක්. தாழ்மையின் முக்கியத்துவத்துடன் வாழ். යටත්භාවයේ වැදගත්කමින් ජීවත් වෙන්න. சொல்லுங்க ஆமேன். ආමේන්. ஆமேன். ආමේன். இயேசு உயர்ந்தவர், යේසුස් වහන්සේ උසස්ය உன்னை உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். ඔබ උසස් ස්ථානයක තබා තියෙනවා. ஆமேன். ආමේන්. நீ உயர்ந்தவன் இல்ல, ඔබ උසස් කෙනෙක් නොවේ. உன்னுடைய அறிவு இயேசுக்கு மேல உயர்ந்ததல்ல. ඔබගේ නුවණකම යේසුස් වහන්සේට වඩා උසස් දෙයක්. உன்னுடைய அனுபவம் தேவனுக்கு மேலாக இல்ல. ඔබගේ අත්දැකීම් දෙවියන් වහන්සේට ඉහළින් නොවේ. நாங்க சொந்த பலத்துல அல்ல, தேவ கிருபையினால் நிற்கிறோம். පෞද්ගලික
ශක්තියෙන් නොවේ දේව කරුණාවෙන් අපි සිට சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். நாங்க சொந்த பலத்துல இல்ல, පෞද්ගලික බලයෙන් නොවේ நாங்க தேவ கிருபையினால நிற்கிறோம். කරුණාවෙන් අපි ඉන්නේ. தாழ்மையின் முக்கியத்துவத்தை இயேசுவில படி. ඒ යටත්භාවයේ වැදගත්කම යේසුස් වහන්සේ තුලින් ඉගෙන ගන්න. இயேசு கால கழுவினார். යේසුස් වහන්සේ පාද සේදුවා. பிசாசு பிடித்தவன் என்று சொன்னாங்க. ඒ යක්ෂයා වැළඳපු කෙනෙක් කියලා කිව්වා. சாப்பாட்டு பிரியன் என்று சொன்னாங்க. කෑමට ප්‍රිය කෙනෙක් කියලා කිව්වා. அவனையே ரட்சித்துக் கொள்ள முடியாதவன் என்று சொன்னாங்க. යාවම යාට ගලව ගන්න බෑ කියලා කිව්වා. ஆனா தேவனுடைய நோக்கத்துக்காக நின்றார். නමුත් දෙවියන් වහන්සේගේ අරමුණු වෙනුවෙන් සිටගත් அழைப்ப மறந்து, அபிஷேகத்தை மறந்து, தரிசனத்தை மறந்து, பெருமை பிடித்தவர்களே, தாழ்மையின் முக்கியத்துவத்தை அறிந்து நீ யாரென்று உணர்ந்து மனம் திரும்பு. අභිෂේකයේ ආලේපේ ඔබට දීපු වරප්‍රසාදේ අමතක කරපු ඔබ කවුද කියන එක දැනගන්න. நான் இன்னும் இதை பேச நேரம் இல்ல. කතා කරන්න වෙලාව මදි. ஆண்டவரை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறீங்க நீங்க எல்லாரும். දෙවියන් වහන්සේව පරීක්ෂාවට ලක් කරමින් ඉන්නවා. சபை இன்றைக்கு தேவனை பரீட்சை பார்த்து கொண்டிருக்குது. සභාව දෙවියන් වහන්සේව පරීක්ෂා කරමින් அதை குறித்து நான் ஒரு நேரம் பேசுறேன். ඒ ගැන මම වෙලාවකට කතා கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. කරනවා. எழுந்திருப்போம்.